வாங்க இன்றைக்கி சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை குழம்பு பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை முடிஞ்சு இந்த குழம்பு தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்ச சுண்டல் பக்கத்து வீடு ஏற்ற வீடு மேல் வீடு கீழ் வீடு கோயில் இப்படின்னு எல்லா இடத்துலையும் கொடுத்த சுண்டலை வச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த கொண்டக்கடலை குழம்பு தான் செய்வாங்க. இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்க சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் மட்டன் குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன். மட்டன் குருமா குழம்புலாம் வைப்பாங்களா அதே மாதிரி தான். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் காய்கறிகள் போட்டும் நீங்கள் வைக்கலாம், இல்லை நம்ம காய்கறி போடாமல் அப்படி வெறும் சுண்டல் மட்டும் போட்டும் வைக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சுண்டல் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் அப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிரும். கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டல் நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேணாம். இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலாவில் மிளகாய்த்தூள் இருப்பதனால நான் மிளகாய்த்தூள் தனியாக நான் ஆட் பண்ணல. மட்டன் மசாலா மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதுவே போதும். செம்ம சூப்பராக இருக்கும். மட்டன் மசாலா போட்டு சமைச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஸோ இதில் கடைசியாக தேங்காய் ஆப்ஷன் தான். தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அப்போ அதிலே கொஞ்சம் நான் கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடி அளவு கொண்டக்கடலையை அதிலே போட்டு நம்ம குழம்புல அரைச்சி ஊற்றினா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸோ இது மாதிரி அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். குழம்புல சேர்த்தா குழம்பு திக்காகவும் இருக்கும். ஸோ நம்ம இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்துருச்சுன்னா சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப அருமையாக இருக்கும். மட்டன் மசாலா போட்டு செய்யும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுனா நல்லா எண்ணெயெல்லாம் அப்படியே தெளிஞ்சு வரும். அதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கொண்டக்கடலை மீதப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி குழம்பா வச்சு கொடுங்க. கொண்டக்கடலை குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுக்கணும். ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொண்டக்கடலை நிறையவே எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அப்புறம் சௌச்சௌ பொரியல், அப்புறம் கொஞ்சம் வாழைக்காய் வறுவல், அதோட கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பரான இந்த லஞ்ச் மெனு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும் மறக்காமல் கோரைட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.